வணக்கம், நான் suryathangaraj. நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ இன்றைக்கி உங்கள் தயவால் நிறைவேறி இருக்குதுங்க. ஒரு வளர்ந்து வர சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது ரொம்பவுமே பெரிய விஷயங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம் கூட. இந்த 1000 சப்ஸ்கிரைபரை நான் ரீச் பண்ணுறதுக்கு 73 வீடியோஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கிறேங்க. இந்த வீடியோ என்னோடய 74வது வீடியோ. ஒரு புது யூடியூபருக்கு 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் 999 சப்ஸ்கிரைபரோடு இருந்துச்சு. இன்றைக்கி 1001 சப்ஸ்கிரைபரோடு இருக்குதுங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது இன்னும் கூட இது அதிகமாக இருக்கலாம். இது உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அது நடந்திருக்காதுங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய உபயோகமான வீடியோஸ்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு புது யூடியூபருக்கு 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது ரொம்பவுமே சந்தோஷமான விஷயங்க. அதுக்காக நான் மறுபடியும் ஒரு தடவை நன்றிகளை சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு 4 பேருக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. அதில் முதலாவதாக என்னுடைய கணவர். நான் ஒவ்வொரு இடத்துலையும் துவண்டு நிற்கும்போது உன்னால் முடியும், நீ கண்டிப்பாக நீ செய்வ, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னு நிறைய என்கரேஜ் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணவர். அடுத்தது களவும் கற்றுமர சேனல் தம்பி விக்னேஷ். அவங்க தான் நம்ம சேனலுக்கு தேவையான டெக்னிக்கல் ஹெல்ப் எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அடுத்தது வாக் வித் யுவி சேனல் யுவன்யா. இந்த பொண்ணை நான் நேரில் கூட பார்த்தது இல்லைங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு தான். ஒரு யூடியூபருக்கு இன்னொரு யூடியூபர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கண்டிப்பாக தெரியல. ஆனால் விக்னேஷும் யுவன்யாவும் எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் தயங்காமல் என்கிட்ட கேளுங்கக்கா அப்படின்னு எப்போவுமே சொல்லுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆள் நம்மளோட கேமராமேன் ஹரிப்ரியா. இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா இப்போ நான் ஒரு வீடியோஸ் கூட அப்லோட் பண்ண முடியாதுங்க. அதனால் ஹரிப்ரியாவுக்கு நான் ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற விதமாக ரோஸ்மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ரொம்பவுமே டேஸ்டியான கேக் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு எக்கு தேவையில்லை, ஓவனும் தேவையில்லை. ரொம்பவுமே ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இது எந்த மாதிரி ஸ்டாண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு ஓட்டை இருக்கிற தட்டை மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது மேலே ஒரு மூடி போட்டு மூடணும். இது மூடி வைக்கும்போது எந்த காற்றும் உள்ளே போகாத மாதிரி நல்லா டைட்டாக மூடுற மாதிரி லிட்டாக இருந்தால் நல்லதுங்க. இப்போ இதை இப்படியே வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இது ப்ரீ ஹீட் பண்ணுற நேரத்தில் நம்ம கேக்குக்கான மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது கலந்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த கப் தான் இனி எல்லா மெஷர்மெண்ட்க்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பே எல்லா மெஷர்மெண்ட்க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் பொடிச்சு வச்ச சர்க்கரை 2 கப் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 கப் மைதா. இது நம்ம சர்க்கரை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவு மைதா எடுத்துட்டிங்கன்னா இனிப்பு அளவாக இருக்கும். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இதை எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கலக்கி வச்ச திக்கான ரோஸ் மில்க் அதையும் விட்டு நல்லா கலந்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக பிங்க் கலர் சேர்த்துக்கிறேங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். நம்ம கலந்து வச்ச இந்த மாவு இட்லி பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. இதை நாம் ஒரு எண்ணெய் தடவை டின்னில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் வராமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதை வச்சு மூடி வச்சிடலாம். இது வேகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கேக் வேகிற டைமுக்குள்ளே நம்ம குட்டி தோட்டத்தில் முதலாக ஒரு ரோஜாப்பூ பூத்து இருக்குதுங்க. இதைத்தான் நாம் இப்போ நம்ம ரோஸ் மில்க் கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதை போய் நாம் பறிச்சுட்டு வந்துடலாம்.
கேக் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ இதை நாம் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரோஸ் மில்க் கேக்கான ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக 1 கப் பாலில் 1 ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதில் 1 ஸ்பூன் பொடி பண்ண சர்க்கரை இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற ரோஸ் மில்க் சிரப்லேருந்து 1 ஸ்பூன் இதை ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆயிரும். இந்த ரோஸ் மில்க் வச்சு தான் நம்ம கேக்கை நம்ம நல்லா வெட் பண்ணிக்க போகிறோம். இதனால் நம்ம கேக் நல்லா டேஸ்டியாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நம்ம இப்படியே கட் பண்ணி பரிமாறலாம். ஆனால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் எப்படி செய்கிறேங்கிறத வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த ரோஜா பூவையும் அலங்காரத்துக்காக நான் பயன்படுத்திக்கிறேன். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது கட் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். இதை இப்படியே சாப்பிட்றத விட ரோஸ் மில்கில் டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கேக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி ரஸ்மலாய் கேக் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக். அதை இந்த கேக் பீட் பண்ணிருச்சு. இது வரைக்கும் நான் செஞ்ச கேக்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்னால் அது ரோஸ் மில்க் கேக் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.